இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று பகிங்கரமாக பொதுவெளியில் ஒரு உண்மையை சொல்லி நான் விடைபெறப் போகிறேன். அந்த உண்மை என்னென்னா, எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணாமல் தீர்வே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா டாக்டரும் இன்க்ளூடிங் சொக்கரிங்க உட்பட எல்லோரும் சொல்லியிருக்காங்க. ஓப்பன் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணணுன்ட்டு. எனக்கு அதில் தைரியம் இல்லை. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இப்போ அதே தான். ஒரு 5 லட்சம் பண்ணி அது பைபாஸ் சர்ஜரி பண்ணால் கூட உறுதி இல்லை. ஹை ரிஸ்க் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்லாம் பயமுறுத்துறதுனால எனக்கு விருப்பம் இல்லை. நான் இந்த காலை பொழுதிலிருந்து கூட அந்த நெஞ்சு வலியை அடிக்கடி உணர்றேன். அந்த உணர்தலை என்னுடைய வாழ்வியலை தினம் தினம் கிடக்கிறேன். கடந்து தான் இந்த கோடம்பாக்கத்தில் பயணம் செய்கிறேன். என் மனைவி கூட பயணம் செய்கிறேன். அதாவது அதிகபட்சம் எடுத்தால் மருத்துவர்கள் பற்றி ஒரு காமெடி சொல்லுவாங்க. நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது கடவுள் சிரிப்பாராம். இந்த சொத்து என்னோடதுன்னு சொல்லிட்டு 2 அண்ணன் தம்பிங்க சண்டை போடும்போது அப்பவும் ஒரு தடவை கடவுள் சிரிப்பாராம். ஏன்னா எந்த சொத்து உனக்கு இல்லைடான்னு பொருள். அவன் உயிரை நீ காப்பாற்றுறியா, காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டு கடவுள் சிரிக்கிறதா மருத்துவர் சொல்லும்போது சொல்லுவாங்க. ஆக இறைவன் 2 முறை சிரிக்கிறான். அதனால் இந்த மருத்துவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வச்சு சொல்ல முடியாது. இறைவன் என்ன கணக்கு வச்சுருக்கான்னு தெரியாது. இருப்பினும் இன்றைய கோடம்பாக்கம் மோசமாக இருக்குது. நேற்று 2 படங்கள் ஓட மாட்டேங்கிறது, பெருசாக இல்லை. அதாவது ஓடலைங்கிறது அப்புறம் ரிப்போர்ட்டாக எதுவும் பெருசாக இல்லை. சுமார் ஓகே அந்த ரேஞ்சு தான் இருக்குது. அதை தாண்டி நாங்களாம் கோடம்பாக்கத்தில் பயணம் செய்யணும். சினிமாவை தவிர்த்து ஒன்றும் தெரியாது. இந்த முதுமை காலத்தில் உறவுகள் கை கொடுத்து தூக்கி நான் இருக்கேன், கவலைப்படாத, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கூடிய ஆசீர்வாதம் எனக்கு இல்லை. சகோதர வழியில் சுத்தமாக இல்லை. மனைவியோட உறவுகளில் ஒரு மைத்துனன் இருக்கான், அற்புதமான மனுஷன். அவன் தான் என்னை சப்போர்ட் பண்ணி காப்பாற்றிட்டுருக்கான். சரி, இந்த வீடியோ காலையில் நோக்கம் என்னுடைய 6 மனைவியை நான் நிற்கதியாய் விட்டு போவேனே, அந்த பெண் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி வாழப்போகிறான், இந்த பயத்தை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லைங்க இந்த வாழ்க்கையில். இந்த நொடி எனக்கு ஃபீல் ஏன்னா அவள் ஒரு இன்னசென்ட் கேர்ள், அதாவது அறியாமை குழந்தை, கொஞ்சம் அறிந்த குழந்தை, வெள்ள மனசு, யார் எதை சொன்னாலும் நம்பிடுவாள். இப்படி ஒரு அற்புதமான பெண். அவள் எதிர்காலம்தான் என்னுடைய இதயமே.